ஒரே ஒரு கேள்வி. அடுத்த 10 ஆண்டுகளில் நம்ம வேலைகளுக்கு என்ன ஆகப் போகிறது? இந்த கேள்விக்கான பதிலை தீர்மானிக்கிற சக்திதான் இப்போது உலகத்தையே மாற்றி வருகிறது. அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஒரு காலத்தில் ஃபியூச்சர்ன்னு சொன்னது இன்று நம்முடைய பிரசன்ட் ஆகிவிட்டது. அந்த வேகத்தில்தான் இந்தியா நகர்கிறது. நாம் ஒருவேளை செய்யும் நேரத்தில் ஏஐ ஆயிரக்கணக்கான தகவல்களைப் படித்து சில நொடிகளில் முடிவெடுக்கிறது. ரெஸ்யூம் அனாலிசிஸ், கஸ்டமர் சப்போர்ட் சாட்பாட்ஸ், டேட்டா ப்ரெடிக்ஷன், இந்தவையெல்லாம் ஏஐக்கு வெறும் வார்மிங் அப் மாதிரிதான். கடைசி சில ஆண்டுகளாக வேலை இழந்து விடுவோமா என்ற பயத்தில் இருந்த பலரே இப்போது புதிய திறன்களை கற்று முன்னேறிக் கொண்டிருக்கிறார்கள். ஆட்டோமேஷன் வந்திருக்கிறது என்றால் சில வேலைகள் குறைவாகலாம், ஆனால் அதைவிட அதிகமான புதிய வேலைகள் உருவாகிக் கொண்டே இருக்கின்றன. வேலை மறையவில்லை, வேலையின் வடிவம்தான் மாறுகிறது. இந்தியா ஏஐயை அதிவேகமாக ஏற்றுக்கொண்டு வளர்ந்து வரும் நாடுகளின் முன்னிலையில் இருக்கிறது. ஸ்டார்ட் அப்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், எஜுகேஷன், பேங்கிங் ஒவ்வொரு துறையும் ஏஐ வழியாக புதிய பாதையில் செல்கிறது. டேட்டா என்ஜினியர், ஏஐ ட்ரெய்னர், ப்ராம்ப்ட் ரைட்டர், ஆட்டோமேஷன் ஸ்பெஷலிஸ்ட் இப்படி தினமும் புதிய வேலை பாதைகள் உருவாகின்றன. உண்மையைச் சொன்னால் ஏஐ நம்ம வேலைகளுக்கு எதிரி இல்லை, அதை பயன்படுத்தும் திறமைக்குத்தான் போட்டி. ஏஐயை நன்றாக கற்றுக்கொண்டால் 20 பேர் செய்யும் வேலையை சில நிமிடங்களில் நீங்கள் செய்து முடிக்கலாம். அதுதான் எதிர்காலம். ஒவ்வொரு தொழிலாளியும் ஒவ்வொரு ஐடி ஊழியரும் ஏஐ என்பது தடையாக இல்லை, அது நம்ம வேலையின் மதிப்பை உயர்த்தும் ஒரு கருவி என்று புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. எதிர்காலத்தை யாராலும் தடுக்க முடியாது, ஆனால் நம்மை நாமே மேம்படுத்திக் கொள்வது அதைவிட பெரிய சக்தி. ஏஐ மட்டும் வரவில்லை, மாற்றத்துக்கான ஒரு பெரிய வாய்ப்பும் வந்திருக்கிறது. கற்றுக்கொண்டவர்கள் முன்னேறுவார்கள், காத்திருந்து பார்த்தவர்கள் பின்னால் தங்கிவிடுவார்கள்.